ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை ஒரு நாளும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே வைணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார் பெருமக்கள் இறைவனை பாடி பாடி நாராயணனோடு கலந்தவர்கள். குலந்தரும் செல்வம் தந்திடும் என்று இந்த ஆழ்வார் பாசுரங்களை கேட்க கேட்க அது தெவிட்டாத தெள்ளமுதாக இருக்கும். அற்புதமான தமிழ் நடை. ஆழ்வார் பாசுரங்களையும் தேவார பதிகங்களையும் திருவாசகத்தையும் 12 திருமுறைகளையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கும். ஆழ்வார் பாசுரங்களை சொல்லிக் கொடுத்தாலே போதும் குழந்தைகளுக்கு. அவர்களுக்கு அந்த நாவானது நற்றமிழ் நாவாக இருக்கும், நற்றமிழை பேசுகின்ற நாவாக இருக்கும். இழ் இழ் இர் ழ ள இந்த தமிழினுடைய அற்புதமான சிறப்புகள் இந்த ஓசைகள். இவற்றையெல்லாம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக பேச வேண்டும், தமிழ் மொழியை நன்றாக பேச வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாட்டோடு இந்த தேவார பதிகங்களையும் திருவாசகத்தையும் ஆழ்வார் பாசுரங்களையும் பாடினாலே போதும் அவர்களுக்கு தமிழ் விளையாடும் நாவிலே. அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இவை. ஆகவே குழந்தைகளுக்கு பாசுரங்களை சொல்லிக் கொடுங்கள். அனுதினமும் ஒரு பாசுரம் சொல்லிக் கொடுப்பது என்று வழக்கப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அந்த குழந்தையானது நாளடைவிலே சிறப்பானதொரு தமிழ் மொழியிலே ஆளுமையாக இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பொய்கை ஆழ்வாருடைய அற்புதமான ஒரு அந்த மொழி விலாசத்தை பற்றியும் பெருமாளை அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய தமிழால் சேவிக்கின்றார் என்பதை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். பொய்கை ஆழ்வார் பகவானுக்கே பயோடேட்டாவே தருகிறார். இவர் இப்படி இப்படி என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் ஒரு கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பயோடேட்டாவை எடுத்து செல்வோம் அல்லவா? அப்படி பொய்கை ஆழ்வார் என்ன செய்கின்றாராம், பெருமாளுக்கே இவர் பயோடேட்டா தருகிறாராம். அது என்ன என்றால், அரண்ணாரணன் நாமம் ஆண் விடை புள்ளூர்தி உரை நூல் உரையும் கோயில் வரைநீர் கருமம் அழிப்பு அழிப்பு கை அதுவேல் நேமி உருவம் எரிகார் மேனி ஒன்று என்று பாடுகின்றார். பரமசிவன் நாராயணன் பெயர், வாகனம் எருது கருடன், பெருமை சொல்லும் நூல்கள் ஆகமம் என்கின்ற வேதம், இருக்கும் இடம் கைலாயமலை மற்றும் பார்க்கடல், தொழிலானது அழித்தல் காத்தல், ஆயுதம் வேல் சக்கரம், உருவம் நெருப்பின் சிவப்பு மேகத்தின் கருப்பு, உடல் ஒன்றே என்று பாடுகின்றார். முதலாழ்வார்கள் வாழ்ந்த காலத்திலே சைவ வைணவ பிணக்குகள் பண்டிதர்களிடம் அதிகமாக இருந்தது. 2 தெய்வங்களும் ஒன்றே, ஹரியும் சிவனும் ஒன்றே என்று கூறுகின்ற முதல் குரல் பொய்கை ஆழ்வாருடைய குரலாக இருந்தது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை, இந்த கருத்தை, ஆழமான கருத்தை பொய்கை ஆழ்வார் பல இடங்களிலே பல வேளைகளிலே வலியுறுத்துகின்றார். இன்னொரு பாசுரத்திலே பாடுகின்றார் பாருங்கள். பொன் திகழும் மேனி புரிசடை அன்புண்ணியனும் நின்றுலகும் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உளன் என பாடுகின்றார். பொன் போன்ற மேனையும் பின்னிவிட்ட சடையும் கொண்ட சிவபெருமானும் நின்று கொண்டே உலகை அளந்த நெடிய திருமாலும் 2 உடல்களில் திரிவார்கள் என்றாலும் ஒருவரில் ஒருவர் என்றும் உளர் சங்கர நாராயணராக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்.
பரமசிவன் மட்டுமல்ல, பிரம்மனும் லக்குமியும் கூட இவர்களுக்குள் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். கையவலம் புரியும் நேமையும் கார் வண்ணத்து ஐய மலர்கள் நின் ஆகத்தால் செய்ய மறையான் நின்னுந்தியான் மாமதில் மூன்றெய்த இறையான் நின்னாகத்திரை என்று பாடுகின்றார். கையில் சங்கு சக்கரம் மேக வர்ணம் கொண்ட உன் பக்கத்திலே லக்ஷ்மி இருக்கின்றாள், உன் உந்தி கமலத்திலே பிரம்மன் இருக்கின்றான், முப்புறம் எரித்த சிவபெருமானும் உன் உடலின் ஒரு பாகம்தான் என்று பாடுகின்றார் பொய்கை ஆழ்வார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒன்றே, பிரிக்க முடியாத பிரம்மம் இதுதான் என்பதை அருமையாக தன்னுடைய பாசுரத்தாலே விளக்குகின்றார் பொய்கை ஆழ்வார். வேதத்தின் சிவசகஸ்ர நாமத்திலே ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று சொல்லப்படுகின்றது. எம்பெருமானின் அடிப்பாகம் பிரம்மா, நடுப்பாகம் விஷ்ணு, மேல்பாகம் பரமசிவன் என்று வகுக்கப்பட்டுள்ளது. ஆதி முதலான அந்த இறைவன் ஹரியும் சிவனும் ஒன்றே, ஹரியும் சிவனும் பிரம்மனும் ஒன்றே, ஹரியும் சிவனும் லக்குமியும் ஒன்றே என எல்லா தெய்வங்களும் விஷ்ணுவுக்குள் அடக்கம் என்று அருமையாக நமக்கு விஷ்ணுவினுடைய அந்த பயோடேட்டாவை தருகின்றார் பொய்கை ஆழ்வார். ஆகச்சிறந்த பாசுரங்களை எல்லாம் நமக்கு அள்ளி தந்த முன்னோர்கள் பேதங்கள் கூடாது எனத்தான் எல்லா வேளைகளிலுமே வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் பாழாய் போன நம்முடைய மனது பேதங்களை கற்பித்து கொண்டு இறைவனுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் நன்கு படித்து ஆய்ந்து இறைவன் ஒன்றுதான், அவனுக்குள் பேதம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த உலகமானது பூக்கள் பூக்கின்ற சோலையாக இருக்கும். அதற்கு முயற்சி செய்வோம். இந்த பாசுரங்களை எல்லாம் படித்து நம்முடைய குழந்தைகளுக்கு, எதிர்வரும் சந்ததியினருக்கு தெய்வங்களிலே பேதம் இல்லை, ஹரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுத்து விட்டோமானால் எதிர்கால சமுதாயமானது சிறப்பானதாக இருக்கும் அல்லவா? நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.